On behalf of Serve Now Sri Lanka, it is my privilege to welcome you to participate in this united service. This service is made up of several video clips recorded at home on mobile phones by individuals from different churches island wide. It is my prayer that this service will be a giant step towards the formation of an interdenominational and international service of the body of Christ. Let's worship the Lord and glorify His name. ஜெபம் பண்ணுவோம். நன்றி சுவாமி, நன்றி ராஜாவே, நன்றி சுவாமி, நன்றி அப்பா. என்னை நேசிக்கிற அன்பு தகப்பனே ராஜாவே, எங்களுக்கு கொடுத்துருக்கிற நல்ல நாளுக்கா உங்களுக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, எங்கள் ஆண்டவரே சுவாமி மட்டும் கொண்டு வாதேன் தேவனே, உங்களுக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, விசேஷமாக ஆண்டவரே சுவாமி, இந்த ஆராதனை நாளில் சுவாமி எங்கள் ஒவ்வொருவரையும் நான் உங்களோட கையில் ஒப்படைக்கிறேன் சுவாமி. இன்று நடக்கும் இந்த ஆராதனையும் கூட சுவாமி உங்களோட ஆண்டவரே சுவாமி கரத்தில் நான் ஒப்படைக்கிறேன் சுவாமி. இன்னைக்கு நடக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே சுவாமி விசேஷங்களையும் நான் உங்களோட கையில் ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே. பாட்டு பாடுகிற ஒவ்வொரு அகரையும் ஆண்டவரே அது மாத்திரமில்லை ஆண்டவரே சுவாமி. சாட்சி காலம் அது மாத்திரமில்லை ஆண்டவரே. வழிநடத்துகிற ஒவ்வொருவரையும் சுவாமி உங்களோட ஆண்டவரே கையில் நான் ஒப்படைக்கிறேன் சுவாமி. ஒவ்வொருவரையும் உங்களோட அபிஷேகத்தினால் நிரப்புங்க சுவாமி. அவங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா அசுத்தாவின் கிரியைகளையும் நான் சப்பிக்கிறேன் சுவாமி. உங்களோட வல்லமையினால் அவங்க ஒவ்வொருவரையும் நிரப்புங்க சுவாமி. அவங்கள ஆசீர்வதிங்க. அது போல விசேஷமே ஆண்டவரே இன்னைக்கு தேவ செய்தியை கொண்டு வருகிற உங்களோட ஆண்டவரே தாசனை நான் உங்களோட கையில் ஒப்படைக்கிறேன் சுவாமி. உங்களோட கிருபையினால் உங்களோட அபிஷேகத்தினால அவங்கள அபிஷேகங்க சுவாமி. சிலுவையின் பின்பாக நீங்க மறைச்சி சுவாமி நீங்க ஒவ்வொருவரும் கதைங்க சுவாமி. அவருக்கு விரோதமாய் இந்த செய்திக்கு விரோதமாய் கிரியா இருக்கிற எல்லா வான மண்ண துரைத்தனங்களை நான் சப்பிக்கிறேன் சுவாமி. வந்திருக்கிற கேட்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க சுவாமி. உங்களோட ஆண்டவரே ஆறுதல், உங்களோட ஆண்டவரே சுவாமி கரமானது அவங்களோடு கூடு இருக்கட்டும் சுவாமி. நீங்க தாம் இந்த ஆராதனையில் ஆண்டவரை தொடக்க முதல் முடிவு வரை சுவாமி நீங்க கிரியை செய்யுங்க சுவாமி. எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் நான் உங்களுக்கே செலுத்துகிறேன் சுவாமி. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, ஆமேன் ஆமேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் நிலை மாறி புவி அகன்றிடினும், மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் மாறிடுமோ
எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாட ஒட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாட ஒட்டார். இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். பக்கத்தின் நிழல் அவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. பக்கத்தின் நிழல் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நல் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். முதலாம் யோகாம் 1 அதிகாரம் 1 வசனம் தொடக்கம் 1 யோகான் 2 அதிகாரம் 2 வசனம் வரை. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டுமாயிருக்கின்ற ஜீவன வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கின்றோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவிலிருந்து எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கின்ற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அது உங்களுக்கு அறிவிக்கின்றோம். நீங்களும் எங்களோடு ஐக்கியமுள்ளவராகும்படி நாங்கள் கண்டு கேட்டும் இருக்கின்றதை உங்களுக்கு அறிவிக்கின்றோம். எங்களுடைய ஐக்கிய பிதாவோடு அவருடைய குமரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கின்றது. உங்களுக்கு சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகின்றோம். தேவன் ஒளியாயிருக்கின்றார், அவரின் எவ்வெனினும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கின்ற விஷயமாயிருக்கின்றது. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவராய் சொல்லியும் இருளே நடக்கின்றவராயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் போய் சொல்கின்றவராக இருப்போம். அவர் ஒளியில் இருக்கும் போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒவ்வொருவரும் ஐக்கியப்படுவோம். அவருடைய குமரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி
நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்பமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்கு இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையையும் நீதியும் உள்ளவராய் இருப்பார். நாம் பாவம் செய்யவில்லை போனால் நாம் அவரை பொய்யாக்கு இருக்கின்றோம். அவருடைய வார்த்தை நமக்கு இராது. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடி இவர்களை உங்களுக்கு எழுதுகின்றேன். ஒவ்வொரு பாவம் செய்யினால் நீதிபதியாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடம் பரிந்து பேசுகின்றார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கின்ற கிருதாவரே அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தில் பாவங்களை நிவர்த்தி செய்கின்றபடியாக இருக்கின்றார். கல்வாரி
வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் ஆள்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். இயேசு வந்திருக்கும் போது 12 ஒருவராகிய திதுமு எனப்பட்ட தோமா என்பவன் அவனுடனே இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளினால் ஆணிகளில் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளுக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவளுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார். உன் கையை நீட்டி என் விலாவிலே போட்டு அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய். காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கென தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. ஆமென். எப்படி இருக்கின்றீர்கள் எல்லோரும்? பஸ்கா ஞாயிற்கு பின்பு முதலாவது ஞாயிற்றுக்கிழமையிலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதல்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் இந்த காலகட்டத்தில் மிகவும் ஆழமான மீண்டும் மீண்டும் சிந்திக்கக்கூடிய, அத்தோடு கூட நன்றாக தியானிக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை குறித்தும் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் நல்லொரு பஸ்கா ஞாயிறை நீங்கள் கடந்திருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கின்றேன். நான் இப்பொழுது உங்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கப் போகின்றேன். பார்ப்போம் அந்த கேள்வி என்னவென்று. அது என்னவென்றால், மிகவும் கவலையான காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் அந்த காரியங்களை பேசும் பொழுது அந்த செய்தியை குறித்து அநேகர் அவருடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலோடு நின்று விடுகின்றார்கள். ஆனாலும் அந்த காரியத்தின் சரியான படிப்பினையை அவர்கள் கூற மறக்கின்றார்கள். அதாவது அவருடைய பிறப்பு, அவருடைய மரணம், அவருடைய மரணத்தின் பின்பான உயிர்த்தெழுதல், இந்த காரியத்தை மாத்திரமே அவர்கள் கூறுகின்றார்கள். ஆனாலும் இயேசு கிறிஸ்து அவர் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்ததன் பின்பதாக அதைவிட முக்கியமான ஒரு காரியத்தை எங்களுக்கு கொண்டு வர விரும்புகின்றார். இந்த காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்களும் சபையும், அதாவது இந்த காலகட்டத்திலே இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாவது எதிர்பார்த்திருக்கின்றவர்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கின்றது. இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கிறது என்பதை நாங்கள் பார்ப்போம். இயேசு கிறிஸ்து மறைக்கின்றார், அவர் உயிரோடு எழுப்பப்படுகின்றார். பரிசுத்த வேதாகமத்திலே இந்த காரியத்தை சுட்டிக்காட்டும் சில இடங்களை இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து மீண்டும் எழும்புவார் என்ற காரியத்தை காண்பிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து பல சந்தர்ப்பங்களை சீஷர்களோடு கூட பகிர்ந்து கொள்கின்றார். அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தேவராஜ்யத்தை குறித்து பல இடங்களிலே அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஆகவே இயேசு கிறிஸ்து ஆரம்பித்த அந்த ஊழியமானது உலகம் பூராகவும் கடந்து செல்லும்படி அவர் அதை மேற்கொண்டு நடத்தி செல்கின்றார். ஈஸ்வரர்களுக்கு மாத்திரம் அல்லாமல் முழு உலகத்துக்குமே இந்த செய்தி போக வேண்டும் என்றது அவர் கருத்தில் வைத்திருக்கின்றார். அதான் அவர் கூறுகின்றார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவினாலே ஞானஸ்தானம் கொடுத்து நான் கற்றுக் கொடுக்கிறதை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்றும் அவர் அங்கே சொல்கின்றார். இதை நாங்கள் பெரிய கட்டளை என்று நாங்கள் சொல்கின்றோம். ஆகவே இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் பூராகவும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து மீண்டும் மீண்டும் அதை உறுதிப்படுத்தி அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சாட்சிகளையும் அவர்களுக்கு காண்பித்தார். அவர் உயர்த்தி கொள்ளப்படுவதற்கு 10 நாட்களுக்கு முன்பதாக பெந்தெகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவருடைய வருகையை குறித்தும் அதுக்கான ஆயத்தத்தை குறித்தும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அவர் பரிசுத்த ஆவியினாலே அவர்களை வல்லமைப்படுத்தி வல்லமை அவர்களுக்கு கொடுத்து
அவருக்காக இந்த முழு உலகத்தையும் வென்று கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அப்படியாக அவர்களை வல்லமையினாலே நிரப்பினார். நான் உங்களோடு கூட ஒரு காரியத்தை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதாவது என்னுடைய 8 வயது மகன் பாடசாலையிலே எழுதிய ஒரு காரியத்தை குறித்து. பெற்றோர்களாக இருக்கிற எங்களுக்கு தோன்றுகின்றது, சிறு பிள்ளைகளுடைய இருதயங்களிலே தோன்றுகின்ற விதமான காரியங்கள் எவ்வளவு ஆழமாக இருக்கின்றது என்று. அதனால் நாங்கள் அவர்களோடு கூட அநேக விதமான காரியங்களை நாங்கள் அவர்களுக்கு ஊற்றுகின்றோம். அவர்களோடு கூட நமஸ்காரம் செய்ய நாங்கள் ஆசைப்படுகின்றோம். தினந்தோறும் அவர்களோடு கூட ஒன்றாக இருந்து நேரத்தை செலவழிக்க நாங்கள் திட்டங்களை போடுகின்றோம். அதேபோல் அவர்களுக்காக ஜெபம் செய்கின்றோம். ஆனாலும் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை நாளிலே நாங்கள் எல்லா காரியங்களையும் முடித்து வெளியே வந்த பிறகு நாங்கள் நினைக்கின்றோம், அவர்கள் என்ன விதமான காரியங்களுக்கு முகம் கொடுப்பார்கள், என்ன விதமான செய்திகள் அவர்களுக்கு கிடைக்கின்றது, அவருடைய சிறிய இருதயங்களிலே, அவருடைய மனதிலே, அவருடைய வாழ்க்கையிலே எப்படியாப்பட்ட காரியங்கள் அவர்களுக்கு கிடைக்கின்றது. இது ஒரு குதூகலமாகவே இருக்கின்றது. என்னுடைய 8 வயது பிள்ளை ஆகிய மேக்ஸ் ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அதை எங்களுக்கு வாசிக்க கிடைத்தது. எனக்கு ஆசை அந்த கடிதத்தை உங்களுக்கும் வாசிப்பதற்கு. நான் அந்த கடிதத்தை வாசித்த பின்பு இயேசு கிறிஸ்துவுடைய மரணமும் அதன் பின்பு அவர் உயிர்த்தெழுதலின் பின்பு நடந்த சம்பவங்களும் இந்த காரியத்தை குறிக்கிறது போல எனக்கு தோன்றியது. இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களோடு கூட இந்த மாதிரி ஒரு காரியத்தையே செய்தார். என்னுடைய மகன் இப்படியாக எழுதுகின்றார். எனக்கு ஆசையாக இருக்கின்றது, வானவில்லின் கடைசி பரியந்தம் போய் அங்கே இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். சாதாரணமாக பேச்சு வழக்கு ஒன்று இருக்கிறது, வானவில்லின் அங்கே கடைசியிலே ஒரு தங்கத்தினாலே ஆன ஒரு பாத்திரம் இருக்கும் என்று. ஆனாலும் வானவில்லை கையாலே பிடிக்க முடியாதது ஒன்று, அதன் அருகிலே செல்ல முடியாது, கண்களினாலே காணக்கூடிய ஒரு மாயையாக இருக்கின்றது. என்னுடைய முழு காலத்தையும் அவரோடு கூட செலவழிக்க எனக்கு ஆசையாக இருக்கிறது என்று அந்த கடிதத்திலே அவன் எழுதியிருந்தான். என்னுடைய குடும்பமும் அந்த இடத்திலே இருக்க வேண்டும். நாங்கள் அங்கே ஒரு கையை கொண்டாட வேண்டும். அங்கே என்னுடைய நண்பர்களும் இருக்க வேண்டும். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஜெபம் செய்ய வேண்டும். நாங்கள் அவரை நமஸ்கரிக்க வேண்டும். நான் எல்லோரோடும் கூட விளையாடுவேன். இப்படியாக அவன் எழுதியிருந்தான். என்னுடைய 8 வயது மகன் இப்படியாக எழுதியிருப்பது எவ்வளோ ஒரு அழகான சுவையான காரியமாக இருக்கின்றது அல்லவா? நான் இந்த காரியத்தை குறித்து சிந்தித்து கொண்டிருந்தேன். இதைத்தானே இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் அவருடைய உயிர்த்தெழுதலின் பின்பு அங்கே வானவில்லின் கடைசி பரியந்தத்தை குறித்து பேசாவிட்டாலும் அவருடைய மரணத்திலிருந்து உயிர்த்தெழுதலில் கடைசியான அந்த நிலைமையை குறிக்கின்றது. நாங்கள் காண்கின்றோம், அங்கே அவர்கள் இயேசு கிறிஸ்துவை கண்டார்கள். இயேசு கிறிஸ்து அந்த அவருடைய காயங்களுக்கு இடையிலே விரலை விட்டு பார்க்கும்படி தோமாவுக்கு கூட இடம் கொடுக்கின்றார். அதே போல இயேசு கிறிஸ்து மற்ற சீஷர்களுக்கும் பல தடவைகள் அவர் அங்கே காட்சி அளிக்கின்றார். இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட நேரத்தை செலவழித்தார். அது மட்டுமின்றி இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட சேர்ந்து உணவு அருந்தி அவர்களோடு கூட ஒரு நல்ல நேரத்தையும் செலவழித்தார். என்னுடைய மகன் கூறினது போல அவர்கள் அங்கே ஒரு பண்டிகையை கொண்டாடினார்கள். இயேசு கிறிஸ்துவிடம் மீன் இருந்தது. அவர் அங்கே காலை உணவை அவர்களுக்காக ஆயத்தப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து சில சீஷர்களோடு கூட அங்கே அவர் காலை உணவு உட்கொண்டார். இயேசு கிறிஸ்து அங்கே அவர்களோடு கூட அப்பமிட்டு அவர்களோடு கூட ஐக்கியம் கொண்டார். என்னுடைய மகன் கூறுவது போல அவரோட நண்பர்களோடு கூட அங்கே ஒன்றாக இருக்கிறதை நாங்கள் காண்கின்றோம். அங்கே சீஷர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்திலே ஒன்று கூடியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அவர்கள் அநேகர் ஒரு குடும்பமாகவும் ஒரு நண்பர் கூட்டமாகவும் இருந்தார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை நமஸ்கரித்தார்கள். அந்த சம்பவம் நடைபெற்றது இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் பின்பு அவருடைய உயிர்த்தெழுதலின் போது ஆகும். ஆகவே இயேசு கிறிஸ்து அவர் கூறுகின்றால், நாங்கள் உலகம் பூராகவும் சென்று எல்லோருக்காகவும் ஜெபம் செய்து அவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்று. நான் என்னுடைய மகன் எழுதின அந்த கடிதத்தின் கடைசி பகுதியை கொஞ்சம் ஆழமாக உங்களுக்கு காண்பிக்க ஆசைப்படுகின்றேன். நான் என்னுடைய நண்பர்களோடு கூட ஒன்றாக விளையாட ஆசையாக இருக்கின்றேன் என்று. அவர் அந்த இடத்துல குறிப்பிட்டது சாதாரணமாக சிறு பிள்ளைகள் விளையாடுவதை குறித்து. ஆனாலும் இதோ உங்களுக்கு சிந்திப்பதற்கு ஒரு காரியம் இந்த இடத்திலே நான் உங்களுக்கு விட்டு செல்கின்றேன். நான் கூறுகின்றேன், என்னுடைய மகன் அங்கே விளையாட வேண்டும் என்று கூறிய காரியத்தை உங்களுக்கு மற்றவர்களுக்கு ஒரு உபதேசம் பண்ணுவதற்காக நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். விசேஷ புத்தகங்களிலே வெளிப்படையாத பேசாத ஒரு காரியத்தை குறித்து நாங்கள் இந்த இடத்துல காணக்கூடியதாக இருக்கிறது. அதாவது இயேசு கிறிஸ்துனுடைய ஒரு விசேஷமான குணாதிசயத்தை நாங்கள் இந்த இடத்துல காண்கின்றோம். இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்து அவர் 3வது நாளிலே உயிர்த்தெழுந்த பின் முதலாவதாக ஒரு பெண்ணை சந்தித்து என்னுடைய வாழ்த்துதல் என்று அங்கே அறிவிக்கின்றார். எனக்கு தெரியவில்லை இது எப்படியாப்பட்ட ஒரு அறிக்கை என்பதை குறித்து. இவ்வளவு ஆழமாக கூறினார்.
அல்லது எப்படி ஒரு 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 விதத்தில் இந்த காரியத்தை அவர் பகிர்ந்து கொண்டார் என்பதை எங்களுக்கு தெளிவாக கூற முடியாது. ஆனால் நான் விசுவாசிக்கின்ற ஒரு காரியம் என்னவென்றால், அவர் உயிரோடு எழுந்ததை அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க அவர் மிகவும் உற்சாகமாக இருந்தார் என்பது ஆகும். அவர் மறுத்துவிட்டார் என்ற கவலையிலே அழுது கொண்டிருப்பவர்களுக்கு நான் உயிரோடு இருக்கின்றேன் என்று காண்பிப்பதற்கு அவர் மிகவும் ஆவலாக இருந்திருப்பார். உண்மையில் எனக்கு செவி கொடுங்கள். இயேசு கிறிஸ்து மிகவும் ஆவலாக இருக்கின்றார் உங்களோடு கூட விசேஷமாக வெளிப்படுவதற்கு. இயேசு கிறிஸ்து உங்களையும் ஒரு விசேஷமான விதத்திலே அவர் உங்களுக்கு காண்பிக்க மிகவும் ஆவலாக இருக்கின்றார். உண்மையிலே அவர் எங்களை அழைக்கிறார் விசேஷமான விதத்திலே அவரை சந்திக்கும் படியாக. உண்மையிலே எங்களுடைய வாழ்க்கையானது மிகவும் ஒரு கடினமான வேதனைக்குரிய காரியங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி ஏற்படுகின்றது. நாங்கள் கஷ்ட காலங்களுக்கு முகம் கொடுக்கின்றவர்களாக இருக்கின்றோம். அதாவது நாங்கள் அதிகமாக நேசிக்கிற ஒருவர் எங்களுடைய குடும்பத்தில் ஒருவருடைய மரணமாக இருக்கலாம். இல்லாவிட்டால் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கனவு கண்ட காரியம் அது உடைந்து போகலாம். இல்லாவிட்டால் எங்களுக்கு மிகவுமே ஒரு கவலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகவும் வேதனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்படலாம். இப்படியான வேதனையான நேரங்களுக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் முகம் கொடுக்கும் பொழுது சில நேரங்களில் நாங்கள் எங்களுடைய கவலையான அந்த சூழ்நிலையின் காரணமாக நாங்கள் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கின்ற தொடர்பும் சற்று குறைவடைந்து போகின்றது. கிறிஸ்துவின் மரணத்தின் பின்பு சீஷர்களுக்கு கூட ஒரு எண்ணம் இருந்தது, அவர்களும் எல்லா காரியங்களிலும் தோற்று போய்விட்டார்கள் என்று. உண்மையிலே நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததன் பின்பதாக அவர் சீஷர்களுக்கு தென்பட்டு அவர்களுக்கு பிரகாசம் அடைந்து அவர்கள் இருக்கின்ற நிலையிலே இருந்து அவர்களை உயர்த்துவதற்கு இல்லாட்டி அவர் வெளியே கொண்டு வருவதற்காக அவர் முயற்சிப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. உங்களுக்கு இப்பொழுது தெரியும், பேதுருவோடு கூட இயேசு கிறிஸ்து செய்த அந்த சம்பாஷணை, நீ என்னை நேசிக்கின்றாயா என்று அவர் 3 தடவை அவரிடத்திலே கேட்கின்றார். உண்மையிலே இயேசு கிறிஸ்து அந்த கேள்வியை ஏன் 3 முறை கேட்டார் என்றால், அவரை மீண்டும் இயேசுவோடு கூட ஒன்றிணைந்து அவரோடு கூட வேலை செய்யும்படியாக பேதுருவை தைரியப்படுத்தி மீண்டும் அவனை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து அவரோடு கூட வேலை செய்யும்படியாக அவரை ஏற்படுத்தினார். நான் யோசித்துக் கொண்டிருக்கின்றேன், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களிலும் யாராவது அதைரியப்பட்டு இருக்கின்றீர்களா என்று, இல்லாவிட்டால் நீங்கள் சோர்ந்து போயிருக்கின்றீர்களா என்று, நீங்களும் அதைரியப்பட்டு சோர்ந்து போய் தேவனுடைய நம்பிக்கை விட்டு விலகி போக நினைத்து கொண்டிருக்கின்றீர்களா? யாருக்கு தெரியும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சிலர் நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீர்கள் என்று. உங்களுக்கு கிடைக்காத ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் அதைரியப்பட்டு நீங்கள் சோர்ந்து போயிருக்கின்றீர்களா? இயேசு கிறிஸ்து உங்களை ஒரு சிரிப்போடு கூட அவரிடத்தில் விசேஷமாக உங்களை சேர்த்துக் கொள்கின்றார். அப்படியாக அவரிடத்தில் எங்களை சேர்த்துக்கொண்டு எங்களை அவர் பழைய நிலைமைக்கு அவர் மாற்ற வல்லவராக இருக்கின்றார். அவர் எங்களை மீண்டும் அவரிடத்தில் சேர்த்துக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை புதிதாக்கும்படியாக அவருடைய பரிசுத்த ஆவியினுடைய வல்லமினாலே எங்களை நிரப்பி எங்களை ஒரு புதிய மனுஷனாக மாற்றுகின்றார். அப்படி செய்வது என்னவென்றால், அவர் முதலாவதாக எங்களை அழைத்து எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கட்டளையை நிறைவேற்றும்படியாகவே. இயேசு கிறிஸ்து அன்று சீஷர்களுக்கு செய்தது போலவே இன்று எங்களுக்கும் அவர் செய்ய வல்லவராக ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றார். அவர் எங்களுக்கு ஒரு புதிய பலத்தை கொடுத்து புதிய ஒரு ஆவியை கொடுத்து எங்களை அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றும்படி இயேசு கிறிஸ்து எங்களோடு கூட ஒரு பெரிய காரியத்தை செய்ய அவர் எங்களுக்கு ஒரு வல்லமையை கொடுத்திருக்கின்றார். அவர் எப்பொழுதும் அவருடைய ஜனங்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கின்றார். அவருக்கு தேவையாக இருக்கின்றது நாங்கள் ஒரு புதிய வல்லமையை பெற்று அவருடைய ஊழியத்திலே வல்லமையான காரியங்களை செய்ய. நான் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். பிதாவே, இந்த செய்தியை கேட்கின்றவர்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன். அவர்கள் இந்த செய்தியை கேட்கின்றவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை சிறு பிள்ளைகளுடைய ஒரு விசுவாசத்தைப் போல அவர்கள் மாற வேண்டும் என்று நான் ஜெபிக்கின்றேன். கர்த்தாவே, மீண்டும் அவர்கள் உங்களோடு கூட இடைப்படும்படியாக நான் அவர்களுக்காக ஜெபிக்கின்றேன். நீர் அவர்களுக்கு மத்தியிலே வந்து அவர்களை உயர்த்தி அவர்களுடைய தோல்விகளை, அவர்களுடைய எண்ணங்களிலே இருக்கின்ற கவலைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு நீர் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே நான் அவர்களுக்காக ஜெபித்து அவர்களை உயர்த்துகின்றேன். மீண்டும் அவர்கள் உம்மோடு கூட இடைப்பட்டு உம்முடைய காரியத்தை செய்யும்படியாக நான் அவர்களை உம்மிடத்தில் ஒப்புக்கொடுத்து நான் ஜெபிக்கின்றேன். அவர்களை உம்முடைய முதல் அன்பினாலே நிரப்பி அவர்களை பலப்படுத்தும்படியாய் நான் ஜெபிக்கின்றேன். அவர்களோடு கூட இருந்து அவர்கள் உம்மை பின்பற்றி உமக்கு கீழ்ப்படிந்து அவர்களுடைய ஊழியத்திலே அவர்கள் பெரிய காரியங்களை செய்யவும், உம்முடைய நாமத்தை அறியாதவர்களுக்கு அறிவிக்கும்படி சுவிசேஷத்தை அவர்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்க உம்முடைய அனாதி அன்பினாலும் வல்லமையினாலும் நிரப்பும்படியாய் நான் ஜெபிக்கின்றேன். இயேசுவின் நாமத்தினாலே
ஆமீன். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, எங்கள் தேவனாகிய ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான நாளை கொடுத்து இந்த நிகழ்ச்சிக்கூடாக ஆண்டவரே உம்முடைய மகத்துவங்களை கேட்கவும் உம்முடைய மகத்துவங்களை பாடவும் ஆண்டவர் எங்களுக்கு அருள் புரிந்தி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த நேரத்திலும் கூட நாங்கள் கேட்ட ஆண்டவரே சுவாமி சகல காரியங்களும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே சுவாமி பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படியாக ஆவியானவரை உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்ளுகிறோம் ராஜா. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கிற யாவருக்குமாக ஆண்டவரை நான் உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன். ஐயா, உங்களுடைய வார்த்தை ஜீவனுள்ளது. அது ஒவ்வொருவருடைய இருதயங்களுக்குள்ளாகவும் ஆண்டவரை சுவாமி கிரியை செய்து உம்முடைய ராஜ்யத்தை குறித்தும் உம்முடைய பரிசுத்தத்தை குறித்தும் அறிந்து கொள்ள அவருடைய வாழ்க்கை மாற நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, இன்றைக்கு நடந்த சகல நிகழ்ச்சியும் ஆண்டவரே சுவாமி உம்முடைய தேவ ராஜ்யத்துக்கு பிரயோஜனம் உள்ளதாய் நீங்கள் பயன்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஐயா, இந்த காரியங்களில் ஈடுபட்ட அத்தனை பேரையும் ஆசீர்வதியுங்கள். அதே போல ஆண்டவரை சுவாமி கேட்க போகிற பார்க்க போகிற யாவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதித்து உடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாற்றுவீராக. எல்லாவற்றையும் உடைய அன்பின் கரங்களில் நாங்கள் ஒப்புக் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட அவர் வரவரைக்கும் இருப்பதாக. ஆமென்.